கர்த்தருடைய புஸ்தகத்தில் வாசிப்போம். சகரியா புஸ்தகம் அந்த 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் 12:3. அந்நாளிலே எருசலேமிலே சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். நல்லா கவனிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இரண்டாவது என்ன வார்த்தை சபைக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த கிருபையின் ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது உங்களை கண்ணோக்கி பார்த்து, அல்லேலூயா அல்லேலூயா, உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பாக மாறும். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, என்ன வருகிறார்? கிருபையின் ஆவி உங்களுக்குள்ள வரும்போது என்ன உண்டாகும்? உங்கள் சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்களை சிதைத்து சிதறடிப்பார். சொல்லுங்கம்மா, கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. யாருக்கும் ஆவி உற்சாகம் இல்லையே? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உங்களுக்காக, அந்த கிருபையின் ஆவி என்ன சொல்லுது? உங்கள் சத்துருக்களை சிதைத்து சிதறடிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். நீங்க கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா, விசுவாசத்தை வச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பினால், அல்லேலூயா, அவர்கள் சிதைந்து சிதறடிக்கப்படுவார்கள். அந்த ஆண்டுதான் 2024ஆம் ஆண்டு. நீ கர்த்தரை நம்பி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, நீ பயப்படாத. அல்லேலூயா, பயப்படாதே. அல்லேலூயா. உன் சத்துருக்கள் சிதைந்து சிதறடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கிருபையின் ஆவி இறங்கும் பொழுது முதலாவதாக என்ன சம்பவிக்கிறது? உங்கள் மீது கண்ணோக்கி அவர் கிருபையின் ஆவி அனுப்பும் பொழுது வனாந்தரமான உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறுகிறது. இரண்டாவதாக என்னவாகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபையின் ஆவி உங்கள் மேல வரும் பொழுது, அல்லேலூயா, உங்கள் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு, அதாவது சிதைந்து சிதறடிக்கப்படுவார்கள். எப்படிமா? மறுபடியும் அவர்கள் ஒன்று சேர்க்க முடியாது. ஒன்று சேர்ந்து உனக்கு விரோதமாக வரமாட்டாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா 2 புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மோவாப், அம்மோன், சேயீர் மலை தேசத்தார் 4 விதமான ராஜாக்கள், 3 விதமான ராஜாக்கள், 3 விதமான ஜாதிகள் யுத்தத்திற்கு நேராக வரும் பொழுது, அல்லேலூயா, அங்கே இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்தான்? கர்த்தரை நோக்கி ஹெல்ப்பை தேட ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு கிருபையின் ஆவி இருந்தபடினாலே, அல்லேலூயா, கடற்கரை மணலத்தனை போல எண்ணக்கூடாத திரளான ராணுவ வீரர்கள் அங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை ஒரு தூதனை கொண்டு அங்கே இறக்க பண்ணுகிறார். அப்பொழுது இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி இருக்கிற எல்லா ராணுவ வீரர்களையும் கர்த்தர் சங்காரம் பண்ணினதனாலே ஒருவருக்கொருவர் குத்துண்டு மடிந்து போனார்கள், மற்றவர்கள் ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அதற்கு பின்பு அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மறுபடியும் பல ஆண்டுகள் எழும்பி வர முடியவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதாவது இரண்டாவதாக கர்த்தர் என்ன செய்றாருன்னா, அந்த கிருபையின் ஆவி ஊற்றும் பொழுது உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில் இந்த 2024 என்ன நடக்குன்னா, சத்துருக்களை சிதைத்து சிதறடிப்பார். எப்படிமா? சொல்லுங்க, எப்படி இருப்பார்? ஏன்னா பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாக கைக்கூலி, ஒரு ராஜாவுடைய வெகுமதிகளை வாங்கி கொண்டு, அதாவது கைக்கூலி பொருத்தி கொண்டு ஒரு பெரிய மலையின் மேல் ஏறி நின்று அந்த ஜனங்களை சபிக்கும்படியாக, அல்லேலூயா, அவன் முற்பட்ட பொழுது அதை சபிக்கும்படி ரெடியாக வந்து நின்றுட்டான். சபிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தருடைய ஆவியானவர் வாயிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க. உங்களை யாரும் சபிக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை பயப்படாத. அல்லேலூயா. அப்ப சத்துருக்களை சிதைத்து சிதறடிக்க பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? யுத்தம் பண்ணுவார். முதல் என்ன பண்ணுவாருமா? கிருபையின் ஆவியை ஊற்றி என்ன பண்ணுவார்? வனாந்தரம் செழிப்பாக மாறும். இரண்டாவதாக மறந்துடுங்க, இரண்டாவது என்ன உண்டாகும்? சத்துருக்கள், உங்கள் சத்துருக்கள் அவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். சாதாரண யுத்தம் அல்ல. அவர்கள் எழும்பி வர முடியாத அளவு இந்த மோவாப், அம்மோன், சேயீர் மலை தேசத்தாருக்கு சம்பவித்தது போல அவர்களை சிதைத்து சிதறடிப்பார். அல்லேலூயா
மூன்றாவதாக என்ன நடக்குதுன்னா, அதே 12:8 வாசிச்சிருங்க பாப்போம். மூன்றாவதாக 12:8. சீக்கிரம், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. வாக்குத்தத்தத்தை கொடுக்க சீக்கிரம். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். நல்ல கவனிங்க. எருசலேம் என்று சொன்னால் கர்த்தருடைய சபை. எருசலேம் என்றால் கர்த்தருடைய சபை. இது கர்த்தருடைய சரீரமாகிய சபை. இது ஜார்ஜ் போல யாருமே கட்டுறது இல்லை. இது கர்த்தருடைய ஆவியானவர் கட்டின சபை. இதற்கு நாங்கள் உதவியாக ஒத்தாசையாக நிற்கிறோம். இதற்கு நீங்கள் மிகவும் சிறியர்களாகிய இந்த சபைக்கு நீங்கள் எவைகளெல்லாம் செய்கிறீர்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இன்மையிலும் மறுமையிலும் உங்கள் சந்ததிக்கு 100 எத்தனையாக பலனை தருவேன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எருசலேமை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எருசலேம் என்ன தெரியுமா? சபை. எருசலேம் என்னதுமா? எருசலேம் என்னது? எருசலேம் என்னது? சபை. அல்லேலூயா. அதனால சபைக்கு வாங்கன்னு சொல்றோம். எந்த பிரச்சனை எந்த போராட்டம் ஓடி வந்துரு. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது, நான் கூட தனிப்பட்ட ஜபத்தில் போய் ஜபிக்கும் பொழுது எதுவுமே எனக்கு நடைபெறாது. சில நேரங்கள் அழுதழுது மன்றாடு ஜபிக்காது. ஆனால் சபைக்கு வந்து ஜபிச்சு நல்ல ஆவியில் நிரம்பிட்டு போவேன். திடீர்னு அந்த நாள் உபவாசம் போட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போவேன். அந்த நடக்காத காரியங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய சரீரமாக சபையை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த மூன்றாவதாக இந்த கிருபையின் ஆவியானவர் உனக்குள்ளே வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உன்னை சுற்றி பாதுகாப்பா இருப்பாரு. உன் குடும்பத்தை சுற்றி பாதுகாப்பா இருப்பாரு. உன் பிள்ளைங்க எங்க வெளியே போனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரே பாதுகாப்பா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யார் பாதுகாப்பா இருப்பார்மா? அந்த கிருபையின் ஆவி உங்கள் மேல இன்னைக்கு ஊற்றப்படும் பொழுது யார் பாதுகாப்பா இருப்பா? கர்த்தரே பாதுகாப்பா இருப்பார். இப்படி சொல்ல போனா நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த கிருபையின் ஆவி ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்று வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கிருபையின் ஆவி இந்த 2024ஆம் ஆண்டு உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது நீங்கள் மிகுதியான விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. எப்படி விண்ணப்பம் பண்ணுவீங்க தெரியுமா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. அல்லேலூயா. அநேக தேசங்களுக்காக, வீதிகளுக்காக, தெருக்கள் நிற்கிற பிள்ளைகளுக்காக, மூர்ச்சித்து கிடக்கிற அநேக குழந்தைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, விதவிகளுக்காக, அனாதைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக. அது மாத்திரமல்ல, இன்று மருத்துவமனையில் பல இடங்களில் வேதனையோடு வாழ்க்கையை இழந்து, தாயும் தகப்பனை இழந்து நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய விண்ணப்பம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டு அப்படிப்பட்ட விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் உங்கள் மேல் வைக்க போகிறார். அது வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தி அதை பெற்றுக் கொள்ளுங்க. receive the holy ghost. பரிசுத்த ஆவியானவரே, விண்ணப்பத்தின் ஆவி இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு, அல்லேலூயா, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் பெற்றுக்கொண்டு நீ ஜெபிக்கும் பொழுது தேசத்தை கலக்குகிற எஸ்தராக, தேசத்தை கலக்குகிற ஒரு மொர்தெகாயாக, தேசத்தை கலக்குகிற ஒரு ஆண்டவர் மோசேயாக கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புவார், உன்னை பயன்படுத்துவார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் அரசனாக மாறினான். சீனாய் மலையில, சீனாயில ஒரே பர்வதத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயை கர்த்தர் முச்செடியில் தரிசனமாகி, அல்லேலூயா, ஒரு மிகப்பெரிய சபையை அவருடைய கரத்தில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னார் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில், இந்த கிருபையின் ஆவி உங்கள் மேல வரும் பொழுது நீங்கள் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் விண்ணப்பம் பண்ணாம இருக்க முடியாது. இந்த 2024ஆம் ஆண்டு யார் யார் விண்ணப்பம் பண்ணலையோ அவர்களெல்லாம் குற்றம் உள்ளவர்களாக இருப்பீங்க. அதனால தயவு செய்து உங்களுக்கு சொல்லுகிறேன், தேசத்திற்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, தேசத்தில் நடக்கிற கொடூரமான வைரஸ் வியாதிகள், வைரஸ் காய்ச்சல்கள்,
இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், கொள்ளை பாவங்கள் எல்லாம் எழும்பி வராதபடி யாரால் திறப்பிலே நின்று எஸ்தரை போல 3 நாட்கள் அல்லது 2 நாட்கள் 1 நாட்கள் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மீது கர்த்தருடைய கிருபையின் ஆவி இருக்கும். அந்த குடும்பத்தின் மீது கர்த்தர் கிருபையா இறங்குவார், பட்சமா இறங்குவார். அவர்கள் நிமித்தம் தேசம் போஷிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன தேவைமா? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும். முதலாவது கிருபையின் ஆவியை பார்த்தோம். இப்ப கிருபையின் ஆவியான நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குது? அல்லேலூயா. என்ன நடக்க போதுமா? கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியும் இறங்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? முதலாவது செழிப்பு உண்டாகும். என்ன உண்டாகும்? பசுமைய பாப்பைய. அதற்காக ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. என்ன பாப்பீங்க? பசுமைய பாப்பீங்க. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக போதுமா? இப்பதாமா கர்த்தருடைய ஆவி இறங்குற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கிற நேரம் இந்த நேரம் தாமா. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை உரைக்கிற நேரம் இந்த நேரம் தாமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதா இருங்கள். எப்படி இருங்க? எப்படி இருங்க? தேசத்தில் எது நடந்தாலும், எந்த கொள்ளை நோய் வந்தாலும் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் மீது தேவன் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் வைத்திருக்கிறார். ஒருவனும் அவருடைய அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் அவர் கண்ணின் கருவெளியை தொடுகிறார். எனவே கிருபையின் ஆவி உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறபடினால் நீ கர்த்தரை அதிகமாய் துதித்து ஸ்தோத்திரி, அதிகமாய் கர்த்தரை பாடி கொண்டாடு. அவருடைய கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க என்ன உண்டாகுதுன்னா, இந்த கிருபையின் ஆவி இறங்கும் பொழுது நீ விண்ணப்பம் பண்ண 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 சபையில ரட்சிப்பு உண்டாகி கொண்டே இருக்குது. என்ன உண்டாதுமா? என்ன உண்டாது? என்ன உண்டாது? கிருபையின் ஆவி பெற்றவர்கள் இந்த ஆண்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஆத்தும ஆதாயம் பண்ணுவாங்க, விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல முடங்கெல்லாம் கிடக்க மாட்டாங்க. போன வருஷம் மாதிரி நான் உன்னோடு இருக்கிறேன்னு அவர் சொல்லல. அல்லேலூயா. இந்த வருஷம் அவரே இறங்கி வந்துட்டாரு. அல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அவரே ஆவியாக, கிருபையின் ஆவியாக, விண்ணப்பத்தின் ஆவியாக உனக்குள்ள வரும் பொழுது நீ செல்லுகிற இடங்கள் வனாந்தரமா இருந்தாலும் அங்கே நீரூற்று சுரக்கும், அங்கே செழிப்பு உண்டாகும், அங்கே வயல்வெளியை பார்ப்பீர்கள், அந்த வயல்வெளி காடாக மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த ஆவி இறங்கும், இந்த கிருபையின் ஆவி விண்ணப்பத்தை ஆவின் இறங்கும் பொழுது அங்கே என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாது. என்ன உண்டாகுமா? ரட்சிப்பு உண்டாது. இந்த ரட்சிப்பு உண்டான உடனே என்ன நடக்குதுன்னா, பாருங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆவது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. இன்னும் கரங்களை தட்டுங்க. போதாது, 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 போதாது. அல்லேலூயா. அற்புதம் வேணுமாமா? நான் என்ன திரைக்கதை வசனமாக சொல்லிட்டு இருக்கிறேன், டைரக்ஷனுடைய கதையாக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு செய்தியில் வெளியே இருந்து எந்த ஒரு உதாரணத்துவமும் வராது. எந்த விதமான யாரையும் நான் கதையெல்லாம் சொல்லி வளர்க்க மாட்டேன். கர்த்தருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி தான் வளர்க்கணும். அல்லேலூயா. பியூரான பால். அல்லேலூயா. தன் குழந்தைக்கு தன் தாய் பால் கொடுக்கும்போது எப்படி கலப்படம் கொடுக்க மாட்டா. அல்லேலூயா. எப்படி கொடுப்பாங்க? தான் பெற்ற பிள்ளைக்கு எப்படி கொடுப்பாங்க? பியூரா கொடுப்பாங்க. அந்த குழந்தை நல்ல பரிசுமையும் புஷ்டியுமா வளர்ந்துடும். கர்த்தருக்கு. அதே போல தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தை, இது ஒரு ஞானப்பால் என்று சொல்கிறோம். அல்லேலூயா. இதை புசிக்கிறவர்கள் அல்லேலூயா தேவனால் ஞானமடைந்து தேவனுடைய காரியங்களையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் சொப்பனங்களையும் அடைவார்கள். அவர்கள் நின்றாலும் அற்புதம் தான், நடந்தாலும் அற்புதம் தான். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மூன்றாவதாக என்ன செய்கிறார்? மூன்றாவதா நாலாவதா? நாலாவதாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சபையிலே ரட்சிப்பு பெருகும், ஆத்தும ஆதாயம் என்ன செய்யும்? பெருகும். அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன.
கானானூர் கல்யாணத்தில் என்ன நடந்ததுமா? கானானூர் கல்யாணத்தில் என்ன நடந்தது? தண்ணீர் என்ன செஞ்சாரு? இயேசு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாருன்னு நல்லா தான் சொல்றீங்க. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது தான் தெரியுது. அல்லேலூயா. போராட்டம் வரும்போது தான் தெரியுது இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளிலும் அல்லேலூயா தேவன் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் அவரிடத்தில் கேளுங்க. எனக்கு இன்னைக்கு கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு ஊற்றுங்கப்பா. அப்பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் கூடாரத்தில் நடப்பதை பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் கூடாரத்தில் மாவு செலவழியாது, என்ன குறையாது. அல்லேலூயா. அது வந்துகினே இருக்கும். எப்படி இருக்கும்? வந்துகினே இருக்கும். அல்லேலூயா. என்ன பாருங்க, இங்கே தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். அற்புத அடையாளம் ஒரு கூடாரத்தில் எப்படி நடக்கும்னா, இந்த கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியை வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்கு நேராக கடந்து வந்து உங்க கூடாரத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அல்லேலூயா. சபையிலே ரட்சிப்பு உண்டாகும். சபையில் என்ன உண்டாகுமா? என்ன உண்டாகுமா? விசுவாசிகள் கிருபையின் ஆவினால விண்ணப்பத்தின் ஆவினால நிரப்பப்படும் பொழுது சபை பலுகி பெருக ஆரம்பிச்சிடும். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்க காரியத்தை அவர் பார்த்துக்குவாரு, உன் பிள்ளை அவர் பொறுப்படுத்துக்குவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இன்னைக்கு கேட்பது என்ன? கர்த்தாவே, எனக்கு கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் தாங்க. என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் வீடு ரட்சிக்கப்படணும், என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். உம்முடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீரே, உம்முடைய ஆவியை எனக்கு அனுப்புங்க, அந்த கிருபையின் ஆவி அனுப்புங்க. அல்லேலூயா. அப்பொழுது தேவ வல்லமை உங்களை நிரப்பும். அல்லேலூயா. 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 எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5:7. சீக்கிரம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் தண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. நல்லா கவனிங்க. அடுத்தது கர்த்தர் என்ன செய்யறாரா உங்களை? நல்லா கவனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டு கிருபையின் ஆவி உங்கள் மேல வரும் பொழுது இயேசுவை பற்றினதான ஒரு பக்தி வைராக்கியம் வரும். அல்லேலூயா. என்ன வரும்? ஒரு பக்தி வைராக்கியம் வந்த உடனே உங்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்கு உங்க மூலியமா அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் சந்திக்கப்படுவார்கள். தேவ ஆவி உங்க மேல மற்றவங்க மேல உங்க மூலியமா இறங்குறத பாப்பீங்க. அல்லேலூயா.